வாக்யஜ்ஞேன கல்பதாம். அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஞானசக்தி சமாரூடः தத்வமாலா விபூஷிதः புக்திமுக்தி பிரதாதா ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அநேக ஜன்ம சம்பிராப்த கர்மபந்த விதாஹினே ஆத்மஜ்ஞான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சோஷணம் பவசிந்தோஷ்ச ஞாபனம் சாரசம்பதः குரோः பாதோதகம் சம்யக் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அதிகம் தத்துவம் ந குரோரதிகம் தபः தத்வஜ்ஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மன்னாத ஸ்ரீ ஜகன்னாதः மத்குரு ஸ்ரீ ஜகத்குருः மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குராதிரநாதிஷ்ச குருः பரமதைவதம் குரோः பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ओम अज्ञानां जाह्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनां सर्वेषां सुखदं तीर्थं भारतीतीर्थमाश्रये. नमामि शंकराचार्यं सर्वलोकैकपूजितं भजे श्री भारतीतीर्थं शारदापीठ सद्गुरुम्. ओम महानारायण उपनिषत्. உங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கணும். தைத்திரிய உபனிஷத்துல 3 சாப்டர் தான் நம்ம படிக்கிறோம். ஆச்சாரியோட கமெண்ட்ரி வியாக்கியானம் 3க்கு தான் இருக்கு. ஆனா தைத்திரிய உபனிஷத்துல இன்னொரு பிரச்சனம் இருக்குன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அதுதான் இந்த 4ஆம் பிரஷ்னம். பிரஷ்னம்னா சாப்டர். சாதாரண பிரஷ்னம்னா கேள்வின்னு அர்த்தம். வைதிக பரிபாஷையில பிரஷ்னம்னு சொன்ன, அதுவும் வேத அத்தியனம் பண்ணுகிறவருக்குள்ள இது எத்தனாம் பிரஷ்னம், 2ஆம் பிரஷ்னம், 3ஆம் பிரஷ்னம் அப்படின்னு அதுல பிரஷ்னம் தான் சொல்லுவோம், சாப்டர் தான் சொல்லுவோம். பிரபாடகம்பா சில பேர் வடநாட்டுல எல்லாம் இதுக்கு பிரபாடகம்பா. இதுல 4ஆம் பிரஷ்னமா தான் இதை சொல்லிட்டு இருக்கோம் சம்பிரதாயத்துல. ஆனா அர்த்தம் சொல்ற போது 3 சாப்டருக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்றோம். இந்த 3 சாப்டர் மாத்திரம்தான் பிரம்மசூத்திரத்திலேயே விசாரத்துல வந்திருக்கு. இந்த 4ஆவது சாப்டர் வரல. இதுக்கு தைத்திரியோபனிஷத்துன்னு தான் பேரு. இருந்தாலும் வித்யாரண்ய சுவாமிகள் மற்றவர்கள் இதுக்கு வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள். கர்மகாண்ட பரமான வியாக்கியானம் இருக்கு, ஞானகாண்ட பரமான வியாக்கியானங்கள்லாம் இருக்கிறது இதற்கு. ஆனா இது பழக்கத்துல இன்னொரு பேரு மகாநாராயண உபனிஷத்து. உபனிஷத்துனா என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சதே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறது தானே நமக்கு நல்லது. அதனால உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னால மகாநாராயண உபனிஷத். ஏன்னா நாராயண உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இதுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் போட வேண்டியதா போயிடுது. உபனிஷத்து, நாராயண உபனிஷத்து, மகாநாராயண உபனிஷத். கடைசியில இந்த சாப்டர், இந்த தைத்திரிய உபனிஷத்து முடிகிற போது கடைசியில வருது, சூர்யா சந்திரமசௌ பிராமணோ மகிமானோ பிராமணோ சேதோ வை சூர்யா சந்திரமசோர் மகிமானோ பிராமணோ வித்வான் அபிஜயதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானமாப்னோதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானமித்யுபனிஷத் அப்படின்னு முடிகிறது. அப்போ உங்க நாராயண உபனிஷத்துங்கிறது இதுலதான் நாராயண சூக்தம் வருது. சஹஸ்ரசீரிஷம் தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் விஸ்வன் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம், அது இதுலதான் வருது. இந்த தைத்திரிய 4ஆம் வருஷத்துலதான், இந்த மகாநாராயண உபனிஷத்துலதான் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் அப்படி சொல்லி இந்த நாராயணன்கிற உபனிஷத்து இதுலயும் வர்றது. நாராயண சூக்தம்னு சொல்லுவாங்க அந்த போர்ஷன் மாத்திரம். மகாநாராயண உபனிஷத்துங்கிறது இதை பிரிச்சு காட்டுறதுக்காக. ஏன்னா பெருசா இருக்கு. மகானா மெகா சைஸ், உபனிஷத்து ரொம்ப பெருசு. இதுலயே நிறைய தேசாந்திர பாடம், ஆந்திர பாடம், கர்நாடக பாடம், தமிழ் தேச பாடம் அப்படின்னு சொல்லி சாப்டர்லாம் கொஞ்சம் மாறுது. சில மந்திரங்கள்லயும் மாற்றங்கள்லாம் இருக்கு, பாடபேதங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் இது வியாக்கியானத்துக்கு எல்லாத்தோடையும் சேர்த்து எடுத்துக்கல. அப்புறம் இது என்ன சொல்லுகிறார்கள், சிதறல்கள் அப்படிங்கிறார். ஏன்னா இதுல சொல்லாத விஷயம் இல்லை. இதுல கர்மகாண்டம் இருக்கு, ஞான காண்டம் இருக்கு, உபாசனா காண்டம் இருக்கு, எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால பிரகீர்ண பாகம். பிரகீரணம்னா சிதறல்கள். கிலான்னு இன்னொரு பேரு. கிலான்னு சொன்னா சிதறல்கள், அங்கங்க இருக்கிற விஷயங்கள். நிதனபதையே மகா மந்திரம் இதுலதான் வருது. சூரிய மண்டல நமஸ்கார மந்திரங்கள் இதுலதான் வருது. விரஜாஹோம மந்திரங்கள் இதுலதான் வருது. பகவானை பத்தின ஒரு எடுத்த உடனே ஒரு பெரிய விஸ்தாரமான டிஸ்கிரிப்ஷன் இதுலதான் இருக்கு. இந்த மந்திரத்தை படிச்சாலே தெரியும் ஈஸ்வரனை இப்படி அழகா ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியும். ஈஸ்வர லட்சணம், ஈஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது இது மாதிரி பெருசா பார்க்க முடியாது. இந்த மந்திரங்களை கேட்கறதுக்கே நன்னா இருக்கும். வெறும் சிரவணத்துக்கே இந்த மந்திரங்கள் எல்லாம், கேட்கறதுக்கே இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். ஆரம்பத்திலையும் சரி, முடிக்கிற போதும் சரி, பரமாத்ம தத்துவம், குணங்கள், சத்குணங்கள்
எல்லாத்தையும் சொல்லி சங்கராச்சாரியர் அடிக்கடி கோட் பண்ற ஒரு மந்திரம் இதுல என்னன்னு கேட்டா சந்நியாசம் உயர்ந்தது, சந்நியாசம் வசத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுல. சந்நியாசம் தான் எல்லா குணங்கள்லையும் உயர்ந்த குணம் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தை சந்நியாசம்னு பயப்படாதீங்க. சந்நியாசம்னா வைராக்கியம். வைராக்கியத்தை புகழ்ந்து பேசுறதெல்லாம் இங்கதான் இருக்கு. ஞாசயிதி பிரம்மா பிரம்மா ஹி பரஸ்பரோ ஹி பிரம்மா தானி வாஜேதான்யவராணி பராகம் சிந்நியாச ஏவாத்யரேச்சயத்து, ஞாச ஏவ அத்தியரேச்சயத்து அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சந்நியாசம்தான் வசத்தி அப்படி சொல்லி எல்லாம் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ சத்தியத்துல ஆரம்பிக்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சத்தியத்துல ஆரம்பிச்சு நிறைய குணங்கள் எல்லாம் சொல்லி கடைசியில சந்நியாசம் உயர்ந்தது அப்படின்னு சந்நியாசத்துல பூர்த்தி பண்ணிருக்க. ஆகையினால இந்த மந்திரங்கள் எல்லாமே கிளபாகமா இருக்கிறதுனால இது மகாநாராயண உபனிஷத்துன்னு பழக்கத்துல பெரியவர்களால சொல்லப்படுறது. ஆக உபனிஷத் நாராயண உபனிஷத் மகாநாராயண உபனிஷத். நாராயண உபனிஷத்துங்கிறது அதர்வண வேதத்துல இருக்கு. பிரம்மா நாராயண ருத்ரஷ்ச நாராயண, எல்லாமே நாராயண ஏவ நாராயண ஏவ இதம் சர்வம் நாராயணாத் ருத்ரோ ஜாயதே, எல்லாம் நாராயணனை பத்தியே வரும் வரிசையா. அதுலதான் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மகாமந்திரமும் அஷ்டாட்சர மகாமந்திரமும் அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் இங்க இல்லை. இதனால இது பிரிச்சு காட்டுறதுனால இது மகா நாராயண உபனிஷத், பெரிய நாராயண உபனிஷத். இன்னொரு வார்த்தையில இன்னொரு பாஷையில சொல்லணும்னா பெரிய கடவுளை பத்தி உபதேசம் பண்ற ஒரு கிரந்தம், கடவுளை பத்தி விஸ்தாரமா பேசுற கிரந்தம் அப்படின்னு அர்த்தம். உபனிஷத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்துடுவோம். உபனிஷத்துங்கிறது எல்லாம் நிறைய திரும்ப திரும்ப படிக்கிறோம். சாதாரண உபனிஷத்துன்னு சொன்னா பிரம்ம வித்யை அப்படின்னு அர்த்தம். சங்கராச்சாரியர் அடிக்கடி உபனிஷத்துங்கிற பதத்துக்கு பிரம்ம வித்யை பிரம்ம வித்யை அப்படின்னு அர்த்தம் சொல்லுவார். பிரம்ம வித்யை எப்படி வேலை பண்றது அப்படிங்கிறது தான் உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு பொருள். ஃபங்க்ஷனல் நேம்னு சொல்லுவார். அதாவது பிரம்ம வித்யை எப்படி வேலை பண்றது. பிரம்ம வித்யன்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்றது, சுவாமிஜி பிரம்ம வித்யினாலே பிரம்ம வித்யன்னு சாதாரணமா சொல்லுவாரு, என்ன பெரிய பிரம்ம வித்யா அப்படின்னு. பிரம்ம வித்யின்னு சொன்ன பிரம்மங்கிற பொருள், பிரம்மங்கிற பதத்துக்கு தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே தைத்திரிய உபனிஷத்துல பார்த்திருக்கலாம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரம்மங்கிறது பிருகத் தமத்வாத் பிரம்ம, பெரிய பொருள் அர்த்தம். இங்கிலீஷ் பாஷையில சொல்லணும்னா அப்சல்யூட் ரியாலிட்டின்னு அர்த்தம். எது மேலான பொருளோ உயர்ந்த பொருளோ அந்த பொருளுக்கு பெயர் பிரம்மம். பிருகத் தமத்வாத் பிரம்ம. பிருகத்துனாலே பெருசு, அதுக்கு ஒரு தமகான்னு வேற. அப்ப பிருகத் தமத்வாத் பிரம்ம அப்படின்னு சொன்ன பெருசுன்னா பெருசு, இதுக்கு மேல பெருசு எதுவும் கிடையாது. அப்புறம் கடைசியில வேணும் என்ன சொல்லும், இது பெருசுலையும் பெருசு சின்னதுலையும் சின்னதுன்னு சொல்லும். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஆக பெரிய பொருள் பிரம்ம. பிரம்ம வித்யைன்னு சொன்னா ஞானம், பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம் நாலெட்ஜ் ஆஃப் அப்சல்யூட் ரியாலிட்டி சொன்னாலும் சரி, நீங்க விஸ்டம் ஆஃப் அப்சல்யூட் ரியாலிட்டி சொன்னாலும் சரி. பிரம்ம வித்யைன்னு சொன்னா ஞானம், பிரம்மத்தை பத்தின ஞானம். சரி, பிரம்மத்தை பத்தின ஞானம் எதுக்குன்னு கேள்வி வரும். நம்ம தான் 4 புருஷார்த்தம் வச்சுட்டு இருக்கோம். நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னு, பணம் சம்பாதிக்கிறதா, குடும்பம் நடத்துறதா, இது ரெண்டோட நிறைய முடிஞ்சு போயிடுறது. ஆக பணம் சம்பாதிக்கிறதும் குடும்பம் நடத்துறதுன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையோட பரம புருஷார்த்தம் இல்லையா? ஆனா தானே ஒத்துக்கிறேன் எல்லாரும். பணம் சம்பாதிக்கிறதும் குடும்பம் நடத்துறதுதான் வாழ்க்கையினுடைய பரம புருஷார்த்தம். பரம புருஷார்த்தம் நான் சொன்னா தப்புன்னு நீங்க சொல்லணும் என்கிட்ட.
சுவாமிஜி எப்படி நீங்களே பரம புருஷார்த்தம் சொல்றீங்க? பணம் சம்பாதிக்கிறதும் குடும்பம் நடத்துறதும் ரெண்டையும் சாஸ்திரம் அர்த்தகாம புருஷார்த்தம் சொல்லியிருக்கு. அப்புறம் கொஞ்சம் இதுல நிறைய வரப்போறது எல்லாம் தர்ம புருஷார்த்தம், நிறைய புண்ணியத்தை பண்றது, கோயில் கோயிலா போறது, ஜபம் பண்றது, ஹோமங்களை பண்றது, நிறைய கர்மாக்களை எல்லாம் பண்றது, அதெல்லாம் தர்ம புருஷார்த்தம். அப்புறம் மோட்ச புருஷார்த்தம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். நமக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. இந்த மோட்சம்ங்கிறதுல நமக்கு ரொம்ப முக்கியமா நமக்கு அதுல ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தா இருக்கணும். நம்ம இது வேதாந்தம் படிக்கிற நமக்குள்ள அந்த ஸ்ரத்த ரொம்ப முக்கியம். மோட்சம் தான் நமக்கு பரம புருஷார்த்தம். புண்ணியம் நிறைய பண்ணணும். எதுக்காக பிறந்திருக்கோம்னா நிறைய புண்ணியம் பண்றதுக்காக பிறந்திருக்கோம். மகாநாராயண உபனிஷத்து மாதிரி உபனிஷத்தெல்லாம் படிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். வேற எதுக்காகவும் நம்ம பிறக்கல அப்படிங்கிறது இருக்கணும். பிரம்ம வித்யை எதுக்கு உபனிஷத்துன்னு சொன்னா பிரம்ம வித்யின்னு பேரு. பிரம்ம வித்யை எதுக்கு அப்படின்னு கேட்டா மோட்சத்துக்காக. மோட்சம்னா என்னன்னு தெரியாமே மோட்சத்தை யாரு விரும்புவா? எல்லாருக்கும் சுபாவமாவே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு, குடும்பம் நடத்தணும்னு ஆசையா இருக்கு. அதுவே இப்ப கஷ்டம். பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்க தவிர குடும்பம் நடத்தணுங்கிற ஆசையெல்லாம் போயிடுத்துப்போம் நிறைய பேருக்கு. குடும்பம் எதுக்காகங்கிறான். குடும்பம் எதுக்காக? ஏன்னா குடும்பம்ங்கிறதே நம்ம பெரியவாள்லாம் புண்ணியத்துக்காக வச்சுக்காத. இப்ப புண்ணியம் வேண்டாங்கிறதுனால குடும்பம் தேவையில்லைன்னு அப்படித்தானே போயிட்டு இருக்கு. எதுக்கு சுவாமி குடும்பம் எல்லாம் அனாவசியமா? எதுக்கு? அது இந்த ஜோக் சொல்லுவாள் இல்லையா, இந்த ஒருத்தன் கடற்கரையில படுத்துட்டு இருந்தான். என்னப்பா என்ன படுத்துட்டு இருக்கேன்னு ஒரு பெரியவர் கேட்டாராம். தினம் அவரு பெரிய பென்ஸ் கார்ல இறங்கி அவரு அப்படியே வாக்கிங் போறவர். அவர் கேட்டார் இவங்கிட்ட, என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டது. தெரியும் உங்களுக்கு இந்த கதை. என்ன பண்றேன்னா சும்மா கடலை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நாம போய் நீ என்ன பண்றேன்னு தொழில்னா, நான் மீன் பிடிக்கிற தொழில் பண்றேன். நாம மீன் பிடிக்கிற என்ன பிடிச்சாச்சான்னா, பிடிச்சுன்னு வந்துட்டு நான் வித்தாச்சு, என்கிட்ட காசு இருக்கு, நான் இன்னைக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடியா சௌரியமா இருக்கு, நான் பாட்டுக்கு கடலை பார்த்துட்டு இருக்கேன். மத்தவங்க எல்லாம் எங்க என்ன உள்ள மீன் பிடிக்க போயிருக்காங்கன்னா, நீ மீன் பிடிக்கலாமே அப்படின்னா, நான் மீன் பிடிச்சா என்ன போறது, இன்னும் நிறைய பிடிச்சா நிறைய சம்பாதிக்கலாமே. சரி, நிறைய சம்பாதிச்சா என்ன பண்றதுன்னா, நிறைய சம்பாதிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னா. அப்புறம் என்ன பண்றதுன்னா திரும்ப திரும்ப கேட்டான். அப்புறம் என்ன பண்றது, அப்புறம் என்ன பண்றதுன்னு கேட்டான். அவர் சொன்னாரு, அப்புறம் என்ன சௌரியமா இருக்கலாம், அப்புறம் பையங்களுக்கு எல்லாம் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கலாம், பையங்கள்லாம் பெருசாயிடுவாங்க, அப்புறம் என்ன பண்ண, இந்த மாதிரி இப்படி பீச்சில் வாக்கிங் போகலாம் சௌரியமா அப்படின்னா. அதை இன்னைக்கே பண்ணி விடுறேன். என்னத்துக்கு அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வீட்டுல கல்யாணம் பண்ணி எதுக்கு சொல்றேன்? நிறைய பேருக்கு குடும்பம் நடத்துறதுங்கிறதே இப்ப பெரிய தேவையில்லாத ஒன்னாயின்னு இருக்கு. நான் இந்த லட்சணத்துல குடும்பம் நடத்துறதுங்கிறது பேசுறது காலத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை. பணம் சம்பாதிக்கணும், அப்படியே நிறுத்திக்கணும். பணம் சம்பாதிக்கணும், சௌரியமா இருக்கணும், நினைச்சபடி வாழணும், மனம் போனபடி வாழணும். அதுதான் இப்ப எல்லாரும் மனசுலயும் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப நம்ம உபனிஷத்தை போய் எப்படி சொல்றது? ஜனங்களுடைய சுபாவம் இப்படி இருக்கு. ஆனா நம்ம சாஸ்திரம் பிரிச்சு வச்சிருக்கு. சைஷவேபியஸ்த வித்யானாம் யவ்வனே விஷயைஷினாம் வார்த்தக்யே முனிவருத்தீனாம் யோகேனாந்தே தனும் தியஜாம். ரகுவம்சத்துல சொன்ன மாதிரி சின்ன வயசுல நன்னா படிக்கிறது, அப்புறம் வாலிப பருவத்துல தர்மமா உலக சுகத்தை அனுபவிக்கிறது, வயதான மனசு பக்குவப்பட்ட பிறகு வயசான காலத்துல முனிவர்களுடைய தொழிலை மேற்கொள்கிறது. முனிவர்களுடைய தொழில்னா என்ன? இப்படிதான் காலம்புற 10 மணிக்கு கிளாஸுக்கு படிக்கிறது. அப்புறம் என்னன்னா யோக சக்தியினால உடம்புல இருந்து உயிரை பிரிச்சுக்கிறதுன்னா. நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் உங்களெல்லாம் அப்படின்னா சொல்ல போறதில்லை. யோகேனாந்தே தனும் தியஜாம். யோகத்துல யோகேனாந்தே தனும் தியஜாம் நம்ம எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். யோகேனாந்தே தனும் தியஜாம். என்ன யோகேனாந்தே? ஞான யோகேனாந்தேன்னு போட்டுக்கலாம், தப்பு இல்லை.
இப்ப உபனிஷத்துங்கிறதுக்கு பிரம்ம வித்யின்னு அர்த்தம். உபனிஷத்து எப்படி பிரம்ம வித்யா, இந்த பிரம்ம வித்யானது எப்படி உபனிஷத்தாக ஆகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது இந்த சாஸ்திரங்கள்லாம் சில விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்துறது. சாஸ்திரத்தை ஒத்துண்டாதான் சிலதெல்லாம் நம்மளால அதோட நம்ம தொடர்ந்து போக முடியும். அடிப்படையவே நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவரும் பதில் சொல்லவே முடியாது. ஆனா அடிப்படையிலே நிறைய பேருக்கு கேள்வி உண்டு. ஏன்னு கேட்டா அவ இப்போ உலகத்துல எல்லாருக்கும் நம்பிக்கைக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா சயின்ஸ் தான். சாஸ்திரங்கள்னா அவளுக்கு செகண்டரியா. சாஸ்திரத்துக்கெல்லாம் இதெல்லாம் யாரோ சொல்லி வச்சிருக்கா, அதெல்லாம் அந்த காலத்துல அப்படி சொன்னது எல்லாம் இந்த காலத்துக்கு எடுபடாது, அப்படித்தானே நிறைய பேரோட அபிப்பிராயம் இருக்கிறது. அதனால இந்த பிரம்ம வித்யங்கிறது உபனிஷத்தாக இருக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அடிப்படையா சில விஷயங்கள் எல்லாம் நாம ஒத்துக்கணும். நம்ம சாஸ்திரம் நம்மளை எல்லாரையும் ஜீவன் தான் சொல்றது, யாரையுமே நேர மனுஷகான்னு சொல்றது இல்லை. சாஸ்திரம் எடுத்த உடனே தொம் ஜீவகான்னு தான் சொல்றது. நீ ஒரு ஜீவாத்மா, இப்படிதான் ஆரம்பிக்கிறது. அதனால நம்ம எடுத்த உடனே நம்ம நினைச்சுட்டு இருப்போம் இதுதான் ஃபர்ஸ்ட் பர்த் நினைச்சுட்டு இருப்போம். இது அனந்த கோட்டி ஜென்மாவில இப்ப ஒரு ஜென்மா வந்திருக்குன்னு ஆரம்பிச்சாலே என்ன பண்ண வேண்டீங்க? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பிறந்திருக்கோம்னு. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா பிறந்தது நிறைய தரம் பிறந்திருக்கேன். பாரதியார் சொன்ன மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம். அது பாட்டுக்காக, அது இதுக்காக சொல்றது. தினம் நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணுங்கிறதுக்காக வேதமே சொல்றது நவோ நவோ பவதிங்கிறது. எப்பவுமே நீங்க உங்களை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்கன்னு சொல்றது, அது வேற விஷயம். ஆனா நம்ம சாஸ்திரப்படி பார்த்தா நமக்கு இந்த ஜென்மாங்கிறது நிறைய தரம் வந்தாச்சு. உபனிஷத்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றேன், என்னவோ எங்கேயோ சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்காங்க. உபனிஷத்துங்கிற பதத்துக்கே அர்த்தம் என்னன்னா ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட கூட்டிட்டு போறதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமோ? நம்ம எதுகிட்ட போயிட்டு இருக்கோம் அடிக்கடி? நீங்களே யோசிச்சுக்கோங்க. நாம் எதுக்கிட்ட அடிக்கடி போறோம்? செல்போன் கிட்ட அடிக்கடி போறோம் இல்லையா? இப்ப கிளாஸ் முடிஞ்சாலே இல்லாட்டி இடையில இப்ப இந்த கிளாஸ கொஞ்சம் போர் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்னா சுவாமிஜியா இதுவா வந்துடும். எதுகிட்ட நம்ம போகணும், எதுகிட்ட போயின்னு இருக்கோம்? நம்ம சுபாவமாவே நமக்கு எல்லாருக்கும் எதுகிட்ட போகணும்னே தெரியல. அந்த ஜீவா உபனிஷத்துங்கிற பதத்துக்கு உப்பன்னா பக்கத்துலன்னு அர்த்தம். பக்கத்துலன்னா எதுக்கு பக்கத்துல? யார எதுக்கு பக்கத்துல? யாரேங்கிறது முதல்ல கேள்வி. பக்கத்துல என்ன மொட்டையா? பக்கத்துல என்ன எதுக்கு பக்கத்துலங்கிற கேள்வி எல்லாம் வரும். யார எதுக்கு பக்கத்துல கூட்டின்னு போறதுங்கிற கேள்வி வரணும். திடீர்னு பக்கத்துல பக்கத்துலன்னு சொன்னா என்ன புரியும்? ஜீவாத்மாவை பரமாத்மாவுக்கு பக்கத்துல கூட்டிட்டு போறதுன்னு அர்த்தம். சரி, பரமாத்மா எங்க இருக்காருன்னு கேள்வி அடுத்த கேள்வி வந்துடும். பரமாத்மா எங்க இருக்காருன்னு கேட்டா மந்திரங்கள்லாம் சொல்ல போறது. மந்திரத்தை படிச்சுட்டோம்னா கிளீனா தெரிஞ்சு போயிடுவது. இருந்தாலும் நான் இன்ட்ரோடக்ஷனுக்காக சொல்றேன். பரமாத்மா எங்க இருக்காரு கேட்டா பரமாத்மா எங்கேயும் தான் இருக்காரு. எங்கேயும் தான் இருக்காருன்னா பரமாத்மா எங்க இருந்தாலும் பரமாத்மாவை யாரு நினைக்கிறா? பரமாத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்றாலும் அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்திருந்தாலும் அவரை எல்லோரும் எங்க யாரெல்லாரும் நினைக்கிறோம்? நமக்கு நினைக்கிறதுக்கு என்னெல்லாமோ விஷயங்கள் இருக்கு. ஆக இந்த உபனிஷத்து என்ன பண்றதுன்னா, இப்ப நம்ம மந்திரங்கள் எல்லாம் படிக்க போறோம். இந்த மந்திரங்கள்லாம் ஒரு ஒரு மந்திரமும் அந்த மந்திரத்தோட லட்சியம் என்னவா இருக்கும்? பரமாத்மாவை சிந்திக்கிற முடியாதான் பண்ணும். சங்கராச்சாரியார் ஒரு இடத்துல உபாசனம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்றார், கடவுளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது. கடவுளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? கடவுளையே நினைக்கிறது. எதுக்காக கடவுளை நினைக்கணுங்கிறதுலாம் அடுத்த கேள்வி இருக்கு.
இப்ப நான் 2 விஷயம் சொன்னேன். ஒண்ணு மோட்சம்னு ஒரு விஷயம் சொன்னேன், அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன். இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது உபனிஷத்துங்கிற பதத்துல உபங்கிறதுக்கு அர்த்தம். உபநீயேமம் ஆத்மானம், அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. உபநீயேமம் ஆத்மானம் பிரம்மாபாஸ்தத்வயம் புனः நிஹந்தி அவித்யாம் தஜ்ஜஞ்ச தஸ்மாத் உபனிஷத் பவேத், தஸ்மாத் உபனிஷன் மதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஆத்மாவை உபநீயேமம் ஆத்மா, இமம் ஆத்மானம், இமம் ஆத்மானம்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மாவை உபநீய, உபநீயன்னு அழைத்து பக்கத்துல கொண்டு போய், உபநயனம்னு சொல்றோமே, உபநயனத்துக்கு என்ன அர்த்தம்? உபநயனம்னா கண்ணாடின்னு விட்டான் ஒருத்தன். உபநயனம்னா சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டுக்கிறதுக்கு பேரு உபநயனம். நயனம்னா என்ன? கண்ணாடி. உபநயனம்னா என்ன? உபநயனம் இல்லாட்டி உபநேத்திரம். மாதிரி உபநயனம் உபநேத்திரம் மாதிரி கண்ணாடின்னு நினைச்சுட. உபநயனம்னா அப்பா பையனை பக்கத்துல அழைச்சுக்கிற ரிச்சுவலுக்கு பேரு உபநயனம்னு பேரு. இங்கவா, அப்பா பையனை பக்கத்துல கூப்பிடறானாம். பக்கத்துல கூப்பிட்டு என்ன பண்றாரு? அப்பாவே என்ன சொல்லி கொடுக்குறாரு? என் பாதத்துக்கு பூஜை பண்ணு சொல்லி கொடுக்குறாரு. அதெல்லாம் இப்ப வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு. வாத்தியார் அப்பா பாதத்துக்கு பூஜை பண்ணு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, அப்பா பையனை பக்கத்துல வான்னு கூப்பிட்டு ஒரு நல்ல நேரமா பார்த்து பக்கத்துல வான்னு கூப்பிட்டு அப்பாவுக்கே பாத பூஜை எல்லாம் பண்ண சொல்லி, அப்பாட்ட எனக்கு சாவித்ரி போ புரூஹி அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட எனக்கு சாவித்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி இவரே சொல்லி கொடுக்கணும். எல்லாம் அப்பாவே சொல்லி கொடுத்து அப்புறம் பக்கத்துல வச்சுட்டு அவனுக்கு வேதத்தோட முதல் மந்திரத்தை உபதேசம் பண்ணும். வேதத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை, சாவித்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். அது பேர் உபநயனம்னு பேரு. இங்கேயும் உபநீயேமம் ஆத்மானம், ஆத்மாவை கூட்டிட்டு போறது அப்படின்னா எங்க ஆத்மா எங்க இருக்கு? பரமாத்மா எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கா? தூரத்துல இருக்கா? இப்ப இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவுக்கு அருகில அழைத்து கொண்டு போய் உபநீயேமம் ஆத்மானம், அதெல்லாம் அப்புறம் படிச்சு தெரிஞ்சுப்போம். அந்த ஜீவாத்மாவுக்கு லட்சியம் எல்லாம் ஈஸ்வரன் தான். தாய்மானவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்றுண்டோ பேசாய் பராபரமே. ஒருத்தனுக்கு நான் யாருன்னு புரிஞ்ச, தன்னை அறிந்தால் தலைவன் மேல், தலைவன் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஊர்ல எது சொன்னாலும் தப்பாயிடுது. தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று, தலைவன் சொன்ன கடவுள், தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ, வேற எதுலயாவது அபிமானம் வருமா? நான் யாரும் எனக்கு புரிஞ்சாச்சுன்னு சொன்னா எனக்கு மேல இருக்கிற ஈஸ்வரன் கிட்டதான் எனக்கு பற்று வருமே தவிர வேற எதுலையும் எனக்கு பற்று வராது. தன்னை அறிந்தால், நான் யாருங்கிறது தெரிஞ்சாதான், ஆத்ம ஞானம் இருந்தாதான் பரமாத்மாவினிடத்துல அபிமானம் வரும் என்று தாய்மானவர் சொல்றார். இதுக்கெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள் தான் அடிப்படை. இந்த எண்ணங்களை உண்டு பண்றதே சாஸ்திரங்கள் தான். அதுல நமக்கு ஸ்ரத்த இருக்கிறவோ இந்த எண்ணம் ஏற்படுறது. நான் ஒரு உயிர், ஒரு ஜீவாத்மா. சாஸ்திரம் நம்மளை அப்படித்தான் அனுபவப்படுத்துறது. நீ ஒரு மனுஷன்னே சொல்றதே கிடையாது, நீ ஒரு ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை என்ன பண்றது? பரமாத்மா கிட்ட உபநீயேமம் ஆத்மானம், உபநீயம் ஆத்மானம்ங்கிறது ஆத்மானம் பிரம்ம உபநீய, அப்படி படிக்கணும். ஆத்மானம் பிரம்ம உபநீய, இமம் ஆத்மானம் பிரம்ம உபநீய. இந்த ஆத்மாவை இந்த மகானார் படிக்க போறோம். படிச்சா என்ன ஆகும்னா, இத படிக்க படிக்க நமக்கு ஈஸ்வரன் கிட்டதான் மனசு போகும், வேற எதுலயும் போகாது. அப்புறம் கடைசியில ஈஸ்வரனுக்கும் நமக்கு இருக்கிற ஐக்கியம் எல்லாம் புரிய போறது. ஆனா நம்ம மனசு ஈஸ்வரன் கிட்டதான் போகும். உபநீயேமம் ஆத்மானம் பிரம்ம, இமம் ஆத்மானம் பிரம்ம உபநீய.
அப்புறம் என்னன்னா ரெண்டாவது அடுத்தது முதல் கருத்து என்னன்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவினிடம் அழைத்து சென்று ஒன்று. அப்புறம் அடுத்தது என்னன்னா பிரம்மாபாஸ்தத்வயம் புனஹா, இந்த பகவானுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த துவைதம், அவர் பகவான், நான் பக்தன், அவர் ஆண்டவன், நான் அவருடைய அடிமை, இந்த துவைதம் இருக்கே இதை நீக்கிடுவோம். பிரம்ம அபாஸ்தத்வயம் புனஹா. அபாஸ்தத்வயம் புனஹான்னு சொன்ன என்ன அர்த்தம்? ரெண்டையும் நீக்கிடுறது, இந்த இருமையை நீக்கிடுறது. பகவானுக்கும் எனக்கும் இருக்கிற பேதத்தை நீக்கி விடுவது. பிரம்மாபாஸ்தத்வயம் புனஹா நம்பர் 2. அப்புறம் மூணாவது நிகந்தி அவித்யாம். நிகந்தி அவித்யாம். அவித்யாம்னு சொன்ன அறியாமையை நீக்குவது, அஜ்ஞானத்தை நீக்கிறது. தஜ்ஜஞ்ச, தஜ்ஜஞ்சன்னா அதிலிருந்து உண்டாகிற சம்சாரம், துக்கம். தஸ்மாத் உபனிஷன் மதா, இதுதான் உபனிஷத்துங்கிறதுக்கு அர்த்தம். எத்தனை காரியம் பாருங்க. ஜீவாத்மாவை பரமாத்மாவுக்கு அருகில் அழைத்து கொண்டு போதல் நம்பர் 1. அப்புறம் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற பேதத்தை நீக்கிறது 2. மூணாவது இதன் மூலமாக அஜ்ஞானத்தை நீக்கிறது, அறியாமையை நீக்கிறது. 4வது அறியாமையின் விளைவாகிய சம்சாரத்தை நீக்கும். நிகந்தி அவித்யாம் தஜ்ஜஞ்ச தஸ்மாத் உபனிஷன் மதா. அப்ப மகாநாராயண உபனிஷத்துக்குன்னு இல்லை, எந்த உபனிஷத்தா இருந்தாலும் இதைத்தான் பண்றது. உபனிஷத்துங்கிறது இதைத்தான் செய்கிறது. இப்ப பிரம்ம வித்யை என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, ஜீவாத்மா பரமாத்மாவை அழைச்சிட்டு போய் நீ அதுக்கப்புறம் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பேதம் இல்லைன்னு சொல்லி இந்த அஜ்ஞானத்தை அடியோட நீக்கி அஜ்ஞானத்தின் விளைவாகிய சம்சாரத்தையும் அடியோடு நீக்குகிறது. இப்ப இன்னொன்னு ஆரம்பிக்கணும். நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியணும். நமக்கு முழுமையான மனசாந்தி வரணும்னு சொன்னா நம்முடைய அறியாமை அடியோடு நீங்க வேண்டும். என்ன அறியாமைன்னா, நம்ம எல்லாரும் வேற வேறன்னு நினைச்சுட்டு இருக்கிறதா அறியாமையா. நம்ம எல்லாம் அத்தனை பேரும் வேற வேற நினைச்சுட்டு இருக்கோம். இது உண்மைன்னு வேற நினைச்சுட்டு இருக்கோம். இந்த வேற வேற அனுபவம் இது உண்மைன்னு வேற நினைச்சுட்டு இருக்கோம். இந்த வேற வேறங்கிற எண்ணமும் இது உண்மைங்கிற எண்ணமும், வேற வேறங்கிற அனுபவம் கூட தப்பு கிடையாது. இது உண்மைங்கிறதான் பெரிய பிரச்சனை. நம்ம எல்லாரும் இங்க அத்தனை பேர் தனித்தனியா உட்காந்துருக்கோம், நான் உட்காந்துருக்கேன், நீங்க எல்லாம் இத்தனை பேர் தனித்தனியா இருக்கும். இத்தனை பேரும் வேற வேறன்னு நினைச்சுட்டு இருக்கோங்கிறது கூட தப்பு கிடையாது. இந்த வேற வேறங்கிறது பரம சத்தியம் நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய தப்பு. இப்ப சொப்னத்தை எடுத்துட்டா இருக்கவே இருக்கு நமக்கு கனவு கதை. சொப்னத்தை எடுத்துட்டா சொப்னத்துல வேற வேறங்கிறதெல்லாம் உண்மை மாதிரிதான் இருக்கு. ஆனா கடைசியில முழிச்சு பார்த்தா உண்மை இல்லை. அதேதான் ஜாகிரத அவஸ்தைக்குங்கிறார் சாஸ்திரத்துல, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம மனசு ஜீரணிக்க முடியறது இல்லை. நம்ம வாழ்க்கையில பாக்கிறோம் எல்லாம் சத்தியம். கோர்ட்டு கேஸ் சத்தியம், ஜெயில இருக்கிறது சத்தியம், அதனால கவர்மெண்டே தகராறு, நடக்கிறதெல்லாம் சத்தியம். சத்தியம் நினைச்சுட்டு இருக்கோமே. என்ன சுவாமிஜி சத்தியத்தை சத்தியம் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் அதெல்லாம் புரியுது. இருந்தாலும் என்ன இருந்தாலும் இப்படிதான். ஆக இந்த உபனிஷத்துங்கிற பதம் ஜீவாத்மா பரமாத்மாவிடத்துல அழைத்து சென்று பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பேதம் இல்லைன்னு புரிய வச்சு, இது சொல்ற முறை வித்தியாசமா இருக்கும். இப்ப நீங்க இது சொன்னா சௌரியமா இருக்கு சுவாமிஜி, நம்ம எல்லாம் வேற வேறங்கிறது அனுபவமா இருந்தாலும் உண்மை இல்லைங்கிறது லாஜிக்கலாகவும் சாஸ்திரபூர்வமாகவும் சில எல்லாம் நல்லா புரியுறதுன்னு சொல்லலாம். ஆனா சாஸ்திரம் அது ஒரு முறை வச்சிருக்கு, அந்த முறைப்படிதான் அதை சொல்லிக் கொடுக்கும். அதுல எவ்வளவோ நன்மைகள் நமக்கு இருக்கிறது
என்று புரிந்து கொண்டு நாம இதை படிக்கணும். நான் ரொம்ப அதிகமா இதை பத்தி சொல்லல. உபநிஷத்தை பத்தி, உபநிஷத்துங்கிற சப்தத்துக்கு இந்த அளவுல நான் முகவரை கொடுத்து நிறுத்திக்கிறேன். நேர மந்திரத்தை பார்ப்போம். மந்திரத்திலேயே நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துடும். எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ இன்ட்ரோடக்ஷனா சொல்லணும்னு நினைச்சா கூட அதெல்லாம் மந்திரங்கள்லயே நிறைய வர்றதுனால நேர மந்திரங்கள்லயே படிச்சிடலாம். இதுக்கும் சகனாவத்து தான் சாந்தி பாடம். அதுக்கு சுருக்கமா அர்த்தம் சொல்லிட்டு மந்திரத்தை நேரடியா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓம் சகனாவவது சகனோ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எந்த உபனிஷத் படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு முதல்ல ஒரு சாந்தி பாடம்னு வருகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சாந்திங்கிறது இடைஞ்சல் இல்லாம படிக்கணும். நமக்கு இப்ப நம்ம சாந்தின்னு சொன்னா இந்த இடத்துல விக்ன நிவர்த்தியை பிரார்த்தனை பண்றோம். நிறைய இடைஞ்சல் வரும். நம்ம உடம்பே இடைஞ்சலா இருக்கும், சூழ்நிலை இடைஞ்சலா இருக்கும், எத்தனையோ விதமான இடைஞ்சல்கள்லாம் வரும். பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றோம். நம்ம படிக்கக்கூடியது உயர்ந்த வித்யை. கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அத்தியாத்ம வித்யா வித்யானாம், வித்யிலேயே உயர்ந்த வித்யை இந்த ஆத்ம வித்யை, பிரம்ம வித்யை. இந்த வித்யை அபியாசம் பண்றதுக்கு இடைஞ்சல் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம ஆசைப்பட்டு படிக்கிறோம். படிக்கிற போது நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி 3 தடவை சாந்தி சொல்றோம். அது இருக்கிற சாந்தி பாடத்திலே ஒரு சாந்தி பாடமும் விசேஷமா இருக்கும். இது கிருஷ்ண யஜுர்வேதத்துல வர்ற எல்லா பெரும்பாலான உபனிஷத்துக்களுக்கு இதுதான் சாந்தி பாடமா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மந்திரம் ரொம்ப பிரசித்தம்னு தெரியும். இதுல முதல்ல எடுத்த உடனே சகனாவது, சங்கராச்சாரியார் இதுக்கு கட்டோபனிஷத்துல வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார். இந்த இடத்துல ஒன்னும் வியாக்கியானம் இல்லைன்னாலும் அதனுடைய அர்த்தங்களை நாம் எடுத்துக்கலாம். சஹ ஹ நௌ அவது, அந்த கடவுள் நிச்சயமாக நம் 2 பேரையும் காப்பாற்றட்டும். அவத்துன்னா காப்பாற்றட்டும் அர்த்தம். நவ்னா நம் 2 பேரையும் அர்த்தம். இப்ப நான் பாடம் சொல்லித்தரேன்னா இங்க ஒருத்தரும் ஒரு ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் இருக்கு, தொடர்பு இருக்கு. அப்போ நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோம்? பகவான் நம்ம 2 பேரையும் காப்பாற்றட்டும், குருவையும் காப்பாற்றட்டும், சிஷ்யனாகிய என்னையும் காப்பாற்றட்டும். அந்த கடவுள், அந்த கடவுள்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு கடவுள். சகா பரமேஸ்வரா. நம்ம நினைக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒரு மாபெரும் சக்தி இயக்கி கொண்டிருக்கு. அது எல்லாருக்கும் சாதாரணமா வரணும். ஒரு 40 வயசு ஆனாலே தெரியும். ஏன்னா நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நமக்கு அளவுக்கு மீறின நமக்கு அளவு இருக்கு, நமக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற ஒரு மாபெரும் அளப்பரிய ஆற்றல் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற மனசுல ஏற்படும். அதை யாரும் மறுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? அந்த சக்தியவே நம்ம சார்ந்திருக்கோம். நமக்கு அது எது வேணாலும் கொடுக்கும். அந்த சக்தியை நம்ம சார்ந்திருந்தோம்னா அது யாரா இருந்தாலும் சரி, அது யாரையும் ஒருத்தரும் ஒண்ணு சொல்லலாம். எங்க சுவாமி தான் உண்மையிலே உயர்ந்த சக்தி உள்ளவர், அந்த உங்க சுவாமி சக்தி இல்லைன்னு சொன்னா சுவாமியில அப்படின்னா பிரிச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் பாரதியார் சொன்னார், நான் சொல்றது உண்டு. ஆத்தி சூடி இளம்பெறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான், கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நதிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. உண்மைனா ஒரே வஸ்துதான். அது நம்ம சொல்றோம். யாரு எந்த மதத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் சக்தி ஒண்ணுதானே நம்ம நினைக்கிறோம்.
இல்ல எங்க சாமி வேற உங்க சாமி வேறன்னா என்ன பண்ண முடியும்? உன் சாமியை நீ பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கல. என் சாமியை நான் பார்த்திருக்கேன் நீ நினைக்கிறியா? பார்க்கல. எப்படிப்பா சண்டை போடுறது? சண்டை போடணும்னு பார்க்கவா தெரியும்? உன் தலைவராவது தெரியணும், என் தலைவராவது தெரியணும். உன் தலைவரும் தெரியல, என் தலைவரும் தெரியல. எப்படி சண்டை போடுறது? சண்டை போடுறதுக்காக ஒரு நியாயம் வேண்டாம். ஆக ஆத்திசூடி இளம்பெறை அணிந்து மோனத்திற்கும் முழுவெண் மேனியான் யாரு? சிவபெருமான். கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் விஷ்ணு. 2 பேர் தான் இவாதான் மெயினா இருக்கா. சிவம் விஷ்ணு, மத்தெல்லாம் அப்புறம் பார்ப்போம் சக்தி எல்லாம். ஆக சிவம் சிவனா விஷ்ணுவா. அப்புறம் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் புரிஞ்சு போயிடுத்து. இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது. இப்படி அவங்களும் ஏதோ ஒரு கற்பனையை வச்சுட்டு இருக்காங்க, உணர்ந்து உணராது. ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். உருவகத்தாலே உணர்ந்து உணராது. ஏன்னா பாரதியார் காலத்திலயும் இந்த சண்டை இருந்தது. பாரதியார் காலத்திலயும் இந்த மாதிரி சண்டை எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய அவரோட காலத்துல எல்லாம் திருநெல்வேலி எல்லாம் நிறைய பேசியிருக்காரு. அவர் அங்கதான் பாடுறாரு. அவர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் நிலை ஒளியுறு அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவம். ஆகையினால சகாங்கிறதுக்கு இந்த அர்த்தம். சகான்னா அந்த கடவுள், நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத கடவுள். ஆனால் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டக்கூடிய அனைத்துமாக இருக்கக்கூடிய கடவுள். சொல்றது உங்க கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டான். எங்க இல்லைன்னு கேட்டான் சிஷ்யன். ஒரு ஆசிரமத்துக்குள்ள ஒருத்தன் போனானா, குரு வந்து சொன்னார், இங்க இருக்கிறதுக்குலாம் சில பரீட்சை இருக்கு, அந்த பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகுதான் உனக்கு பாடம் சொல்லி தருவோம் அப்படின்னு. முதல்ல கேள்வி, தேவஹா குத்ர அஸ்தி, தேவஹா குத்ர அஸ்தி அப்படின்னு கேள்வி. அவன் திரும்ப கேட்டான் ஒருவர், தேவஹா குத்ர நாஸ்தி அப்படின்னா. உள்ள போய் காவி சாப்பிட விட்டார் அவர். ஏன்னா குருவைய திரும்ப கேள்வி கேட்கணும். தேவஹா குத்ர அஸ்தி, தேவஹா குத்ர நாஸ்தி, எங்க கடவுள் இல்லை? எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஆஹா சஹா பரமேஸ்வரஹா. நிச்சயமான அர்த்தம். நிச்சயேன அவத்து பாலயத்து ரக்ஷத்து, எங்களை காப்பாற்றட்டும். இந்த இடத்துல என்னத்தை கடவுள்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது? ஞாபகம் வச்சுக்கணும். இங்க வந்து உபனிஷத் படிக்கிறோம். இதுல நான் நிறைய விஷயங்கள் சொல்லல, சும்மா பேருக்கு ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டேன். ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய கேட்டுட்டே இருக்குங்கிறதுனால. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இங்க வந்து நம்ம கடவுள்கிட்ட என்னத்தை கேட்க போறோம்? நிம்மதியை கேட்க போறோம், மோட்சத்தை கேட்க போறோம். பணம் கொடுக்குன்னு கேட்க போறது இல்ல, பதவி கொடுன்னு கேட்க போறது இல்ல, குடும்பத்தை நல்லபடியா நடத்துன்னு சொல்ல போறது இல்ல, மற்றதெல்லாம் கேட்க போறது இல்ல. அதெல்லாம் சரி வராதுன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கோம். அதெல்லாம் வந்து எல்லாம் சரியாகிற நம்பிக்கை எல்லாம் கிடையாது, அது ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு வேதமே சொல்லி இருக்குன்னா, அதனாலதான் அதையாவது கொஞ்சம் நல்லா கேட்டுட்டு போலாம் தான் வந்திருக்கோம், தவிர வேற எதுக்கு வந்து. இங்க நமக்கு என்ன வேணும்னா, பகவான் நமக்கு ஞானத்தை கொடுத்து காப்பாற்றட்டும். படிக்கிற படிப்பு படம் புரியணும். இந்த சாஸ்திர ஞானம் எனக்கு வரணும். வேற ஒண்ணும் நான் கடவுள்கிட்ட கேட்கல. பணமோ பதவியோ புகழோ பெருமையோ எதையும் நான் கேட்கல, ஞானத்தை கேட்கிறேன். ஆக பகவான் எனக்கு என்ன கொடுக்கணும்? ஞானத்தை கொடுக்கணும். இந்த டெக்ஸ்ட நன்றாக படிக்கணும். ஆகையினால படிச்சு இந்த ஞானத்தை பெறணும். குரு நன்றாக அதை சொல்லித்தரணும். அதான் அதுல இருக்கு. நானும் நன்றாக புரிஞ்சுக்கணும். அந்த ஞானம் தான் எனக்கு வேணும். சக நௌபுனத்து, அந்த கடவுள் நிச்சயமா ஞானத்தோட பலனை கொடுத்து காப்பாற்றணும். எனக்கு ஞானமெல்லாம் இருக்கு, அந்த ஞானத்தோட பிரயோஜனம் சொல்றேன் பாருங்க. துன்பத்தில் துடியாமல் இன்பத்தில் துள்ளாமல், அதுதான் நடக்க மாட்டேங்கிறது. எனக்கு தெரியும், அகம் பிரம்மாஸ்மி
சர்வம் கலு இதம் பிரம்ம நேக நானாஸ்தி கிஞ்சன அகண்டாகார பரிபூர்ண விற்பி தான். ஆனா என்னன்னு கேட்டா, துக்கம் வந்தா சின்ன துக்கம் கூட தாங்க முடியல. அதே மாதிரி சந்தோஷம் வந்தா குதி குதின்னு குதிக்கிறேன். ஆக இன்பத்தில் துள்ளுவதும் துன்பத்தில் துடிக்காமல் இருக்கிறதுங்கிறது சொல்றோமே, அந்த பிரயோஜனம், ஞானத்தோட பிரயோஜனம் தான் கிடைக்க மாட்டேங்கிறது. ஞான பலப்பிரதானேன அவது, ஞான பிரதானேன அவது, ஞான பலப்பிரதானேன அவது. ஞானமும் இருக்கணும், ஞானத்தோட பிரயோஜனமும் இருக்கணும், பெனிஃபிட்டும் இருக்கணும். அதுதான் புனக்துன்னு அர்த்தம். அதாவது நான் ஞானத்தின் பயனை அனுபவிக்க வேண்டும், அதற்கு அந்த இறைவன் நிச்சயமாக அருள் புரிய வேண்டும். குரு மோட்சத்துல இருந்து பேசணும். அவரே என்ன பண்றதுப்பா, நானே சம்சாரத்துல நானே ரொம்ப பாடுபட்டு இருக்கேன், நீ வேற வந்திருக்க, என்ன பண்றது சொல்ற இல்லையா? டாக்டர்கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டா அவரு 4-5 சிம்டம்ஸ் கேட்க சொல்றாரு. இதெல்லாம் இருக்கா? நாம இது எனக்கும் தான் இருக்கு, என்ன பண்றது? சக வீரியம் கரவாகை. அதாவது குரு ஆனந்தமா இருந்து சொல்லி கொடுக்கணும் பாடத்தை, நானும் நன்றாக மனசுல உள் வாங்கிக்கணும்னு அர்த்தம். சக வீரியம் கரவாகை. வீரியம்ங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் வித்யா சாமர்த்தியம்ங்கிறார். ரொம்ப சூக்ஷ்மமா அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுக்கிறது. ஒரு பதங்களுக்கும் படிக்க 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 நுண்மையான அர்த்தங்கள் பல புலப்படும், சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் புரிபடும். வீரியம் கரவாவகை, நன்றாக சொல்லிக் கொடுக்கணும்னு அர்த்தம். குருவும் நன்றாக பாடம் சொல்லிக் கொடுக்கணும், நானும் நன்றாக அந்த பாடத்தை பெற வேண்டும். கரவாவகை நன்றாக படிக்கணும்னு அர்த்தம். குருவும் நன்றாக சொல்லிக் கொடுத்து நான் நன்றாக படிக்கணும். நவ் அதீதம் தேஜஸ்வி அஸ்து, இது 2 அர்த்தம். நாங்க ஏற்கனவே அக்னிய உபாசனை பண்ணிருக்கோம். அக்னிய உபாசனை பண்ணின நாங்கள் எங்களால படிக்கக்கூடிய வித்தையும் அக்னியை போல பிரகாசமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். தேஜஸ்வினோ நவ் அதீதம் தேஜஸ்வி அஸ்து. தேஜஸ்வினோஹோ ஆவயோஹோ அதீதம் சு அதீதம் அஸ்து. தேஜஸ்விகளாகிய நாங்கள் அத்தியனம் செய்த எந்த அத்தியனமானது நன்கு அத்தியனம் செய்யப்பட்டதாக ஆகட்டும். தேஜஸ்வின்னு சொன்னா அக்னியை உபாசனை பண்றதுனால உடம்புல ஒரு காந்தி ஒளி இருக்கும், அதுக்கு பேரு தேஜஸ்ன்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும், தேஜஸா இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா? தேஜஸ்ங்கிறதுக்கு சாஸ்திரமே சொல்றது சரீர காந்தி, முக காந்தி. அக்னிய உபாசனை பண்ணினா ஒரு தேஜஸ், யசஸ், வர்ச்சஸ், பிரம்ம வர்ச்சஸ் இதெல்லாம் ஒண்ணுமே ஒரு பொடியும் தடவாய்க்காம வர்றது. எந்த பொடியும் எடி ஒண்ணும் தடவிக்கவே வேண்டாம். இதெல்லாம் தேவதைகளை உபாசனை பண்றதுனாலையும் சத்குணங்களாலேயும் வரக்கூடிய பிரகாசம். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வெறும் செம்மண்ணை தான் தேய்ச்சி குளிப்போம். இப்ப அதுவே மட்டு பாத்து இல்லையா, ரொம்ப பிரசித்தமாயிட்டு இருக்கு. இப்போ செம்மண்ணை நல்லா சலிச்சு வச்சு அதை சூரிய வெளிச்சத்துல வச்சு எல்லாம் மேல தேய்ச்சி குளிக்கிறது தான் நம்மளுக்கு. மிருத்திகா ஸ்நானம் இதுல வரப்போறது. இந்த நாராயண வள்ளியில மகாநாராயண, இது வள்ளின்னு வேற சொல்லுவோம், இந்த மகாநாராயண உபனிஷத்திலேயே வரப்போறது மிருத்திகா சூக்தம்னு வரப்போறது. அருகம்புல்ல தலையில வச்சுன்னு குளிக்கிற மந்திரம் வரப்போறது. அப்புறம் இந்த மண்ணை தேய்ச்சின்னு குளிக்கிற மந்திரம் வரப்போறது. சொல்ல போனா குளிக்கிறதுக்கான மந்திரம் வரப்போறது. அந்த குளிக்கிற மந்திரத்துல என்னெல்லாம் மந்திரங்கள்லாம் வச்சுலாம் பண்ணணுமோ, அந்த காலத்துல எல்லாம் கிராமத்து வாழ்க்கை எல்லாம் இது பண்ணும். இப்ப எல்லாமே அந்த மாதிரி ஒரு இலை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வச்சுக்கணும் ரூம். இதுதான் துளசி தலையில வச்சுன்னு குளிக்க வேண்டியதான். கிடைக்கும் வச்சுங்க, அது வேற.
நவ் அதி இதெல்லாம் எதுக்கு சொன்ன தேஜஸ்வின்னு சொன்னா வேதம் இந்த அக்னியை உபாசனை பண்றதுனால தேஜஸ் வருமா, வேதத்தை திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணி அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுனால பிரம்ம வர்ச்சஸ் வரும். அப்புறம் வர்ச்சஸ் குணங்களால வரக்கூடிய ஒளி. இந்த மாதிரி இந்த உடம்புல இருக்கிற ஒளியவே பிரிக்கிறார்கள். இவனுக்கு தேஜஸ் இருக்கு, இவனுக்கு வர்ச்சஸ் இருக்கு, யசஸ் இருக்கு அப்படிங்கிற உடம்புல இருக்கிற இது நிறத்தை வச்சே கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்குங்கிற. ஆக தேஜஸ்வினோ. இன்னொரு அர்த்தம் நவ் அதீதம் தேஜஸ்வி அஸ்து. முதல்ல தேஜஸ்விகளாகிய நாங்கள் அத்தியனம் செய்யும் இந்த வித்யானது நன்கு அத்தியனம் செய்யப்பட்டதாக ஆகட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நாங்கள் படிக்கக்கூடிய இந்த படிப்பு பிரகாசமாக இருக்கட்டும். எங்களுக்கு மாத்திரம் இல்லை, எங்களுக்கு பின்னாலே நிறைய பேர் படிக்கணும், நிறைய பேர் இந்த வித்தையை படிச்சுட்டே போகணும். இதெல்லாம் பேட்டர்ன் பண்ண மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த காலத்துல பெரியவாழ்ன பேட்டன்டா பண்ண பிரஜாபதின் காண்டரிஷம் தற்பயாமி, அதுதான் பேட்டன். இன்னும் நான் சொல்றது சம்பந்தம் இல்லாம இருக்கோ, பிரஜாபதியின் காண்டரிஷம் தற்பயாமின்னா என்ன தெரியுமோ, யாரா பிரம்ம யஜ்ஞம் பண்ணா ஞாபகம் இருக்கும். தினந்தோறும் பிரம்ம யஜ்ஞம்னு ஒண்ணு இருக்கு. அது பிரம்ம யஜ்ஞம்ங்கிறது ஒரு சடங்கா இருக்கு. நம்ம நான் சொல்றது பிரம்ம யஜ்ஞம்ங்கிறது சாஸ்திரத்தை படிக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடி பூர்வ வேத இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி பூர்வாங்கம் உத்தராங்கம் எல்லாம் இருக்கு. இந்த பிரம்ம யஜ்ஞம்ங்கிற ஒரு ரிச்சுவல், சந்தியாவந்தனம் பண்ற மாதிரி மாத்தியானிகம் பண்ற மாதிரி பிரம்ம யஜ்ஞம்ங்கிறது ஒரு ரிச்சுவல். அந்த ரிச்சுவலுக்கு பூர்வாங்கம் இருக்கு. அப்புறம் பிரம்ம யஜ்ஞேன யக்ஷே, பிரம்ம யஜ்ஞம் கரிஷ்யே, பிரம்ம யஜ்ஞேன எனக்கு மறந்து வச்சு நான் பண்றது இல்ல, பிரம்ம யஜ்ஞேன யக்ஷியே. அப்புறம் உதட்ட தொடச்சுக்கிறதுக்கு ஒரு மந்திரம் உபாகாம் உபைனி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு சொல்லுவோம். காயத்ரியை சொல்லி, காயத்ரி முன்ன பின்ன மாத்தி கீத்திலாம் சொல்லி அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அக்னியில சொல்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு பிறகு தர்ப்பணம் பண்றோம். காண்ட ரிஷி தர்ப்பணம் கரிஷ்யே. 7 காண்ட ரிஷி. இது கிருஷ்ண யஜுர்வேதமா இருந்தா அவா வேதத்துக்கு மாறும், சாமவேதியா இருந்தா அவளுக்கு மாறும், அவளோட வேதத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் பிரம்ம யஜ்ஞத்துல. அதுல என்னன்னா இதுதான் பேட்டர்னுங்கிறேன். பிரஜாபதியும் காண்ட ரிஷின் தர்ப்பயாமி, சோமம் காண்ட ரிஷின் தர்ப்பயாமி, தர்ப்பணம் பண்ணிடுறோம் இல்லையா, அதுதான் அவர்களுக்கு நாம கொடுக்கிற ஜலம். தினம் விடுறோம், யாருக்கெல்லாம் ஸ்ரத்த இருக்கும் விடுறான். பிரஜாபதி காண்ட ரிஷின் தர்ப்பயாமி சொல்லி பிரஜாபதி காண்ட ரிஷி எப்போ சொல்லிட்டு போயிட்டார். ரிஷி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போயிட்டார். அந்த ரிஷிக்கு இன்னைக்கும் உட்காந்து தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கும். அதான் எதுக்கு சொல்றோம், இந்த வித்தையானது பிரகாசமா இருந்துட்டே இருக்கணும். சொசைட்டிக்குள்ள இந்த வித்தையானது போயிட்டே இருக்கணும், பரவிண்டே இருக்கணும். அன்னைக்கு எப்பவோ படிச்சதுன்னு நிக்க விடாது. இன்னைக்கு நம்ம உட்காந்து இங்க படிக்கிறோமே மகாநாராயண உபனிஷத்தை, நான் இந்த ஊர்ல இந்த மகாநாராயண உபனிஷத்தை எடுப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. சரி என்ன டெக்ஸ்ட் எடுக்கலாம், இந்த டெக்ஸ்ட் எடுத்தது இல்ல, இதை எடுப்போம். இது ரொம்ப சொல்லணுங்கிற விருப்பம் இருக்கிறதுனால இதை பார்ப்போம். இது நிறைய விஷயங்கள் இருக்கு, பாருங்க, போக போக தெரியும் உங்களுக்கு. நவ் அதீதம் தேஜஸ்வி அஸ்து. நம்மால அத்தியனம் பண்ண ரெண்டு அர்த்தம் சொல்றேன். தேஜஸ்விகளாகிய நாங்கள் படிக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்யானது பிரகாசம் உள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். நாங்கள் 2 பேரும் படிக்கக்கூடிய இந்த வித்யை தேஜஸோட இருக்கட்டும், சொசைட்டில நல்லா பிரகாசிக்கட்டும். பரம்பரை பரம்பரையா வாழையென வந்த திருக்கூட்டம் எல்லாம் படிச்சுட்டே இருக்கட்டும், நிறைய பேர் படிக்கட்டும் இந்த சாஸ்திரத்தை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அடுத்தது ரொம்ப முக்கியமா என்ன, இந்த கிளாஸ் நடக்கிறதுக்குள்ள சண்டை வந்துவிடக்கூடாது. எல்லா இடத்துலயும் கடைசியில என்னன்னா துவேஷம். துவேஷம் தான் என்ன, எங்கேயாவது முடியும், எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடும். அதனால இதுல ஒரு சான்ஸ் இருக்குன்னு தெரியறது. எப்பவுமே குருவுக்கும் சிஷ்யனுக்கும் அபிப்பிராய பேதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்கேயுமே வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் ஆனாலே ஒரு வாரத்துல கேட்கிற சந்தோஷமா இருக்கணும் இல்லையோ.
சண்டை வந்துடும். மா வித்விஷாவை, மனுஷனுக்கு ராகத்வேஷம் ரொம்ப பலமானது. அதனால இந்த பிரார்த்தனை ஏற்கனவே இருக்கு. ஏன்னா வேதத்திலேயே அடிக்கடி வர்றது, மற்ற இடங்கள்ல இப்பதான் பார்த்திருக்கோம். யான்யஸ்மாகம் சுச்சரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோயிதராணி. தைத்திரியோபனிஷத் சீக்ஷாவல்லி முதலே வந்திருக்கு. நாங்க எங்களை அறியாம ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதை நீ பண்ணிடாதப்பா. என்ன காட்டிலும் நீ உயர்ந்தவனாகணும், உன்னை காட்டிலும் உன் சிஷ்யம் உயர்ந்தவனாகணும். ஆகையினால சிஷ்ய பரம்பரை தரம் கூடிண்டே போகணும், குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிண்டே போகணும், கீழே போயிடக்கூடாது. அதனால இந்த துவேஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மா வித்விஷா வகை. உனக்கும் எனக்கும் நான் சரியா சொல்லி தரலங்கிற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. இவன் சரியா படிக்கல, ரெண்டு பேரும் ரிப்போர்ட் புகார் சொல்றா, என்னன்னு சொல்லுவா, எனக்கு அவர் சரியா சொல்லி தரல சார், சரியா சொல்லி தந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிமா. இவர்கிட்ட கேட்டோம்னா அவன் எங்க ஒழுங்கா வர்றான், ஒழுங்கா உட்கார்ந்து வணங்குறதே இல்லையே, எங்க படிச்சு இவன் எங்க உருப்பட போறான்னு இவரும் திட்டுடுவார். அல்ல, குருவும் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிஷ்யனுக்கும் குரு பேர்ல தோஷம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம இன்னொருத்தர தோஷம் சொல்றதுக்கு தான் அதோட நிறுத்திவிட்டேன், காத்துட்டு இருக்கோம். யாரையா தோஷம் சொல்றதுக்கு தான் நம்ம காத்துட்டே இருக்கோம். வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதனால என் உடம்பு மனசும் எனக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் நான் நன்றாக ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக விக்னத்ரய நிவத்தியர்த்தம் திரிசாந்தி. அந்த காலத்துல எல்லாம் இந்த விஸ்வாமித்திரன் தபஸ் பண்றேன்னு ஒண்ணு விட்டானா என்ன இந்திரன்? விஸ்வாமித்திரனை தபஸ் பண்ண விட்டாரா என்ன? அத்தனை இடைஞ்சலையும் தாண்டித்தான் அவர் பிரம்ம ரிஷியா ஆனார். அது மாதிரி நிறைய விக்னங்கள் எல்லாம் வரும். அந்த விக்னங்களை எல்லாம் எதிர்கொள்ளணுங்கிறதுக்காக பிரார்த்தனை நமக்கு நல்லது செய்யும். இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணோம்னா, பிரார்த்தனை நம்ம பகவான்கிட்ட தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இந்த மாதிரி ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியாம். பகவான்கிட்ட பணிவோட பிரார்த்தனை பண்ணாம எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது. நான் பண்ணிடுறேன் பாருன்னு எதுவும் இது பண்ணக்கூடாது. உயர்ந்த பிரம்ம வித்யா அத்வைத வித்யக்கே இவ்வளவு பக்தியோட பண்றோம். யோசிச்சுங்கோ. அத்வைத அப்புறம் பகவானாவது நிஸ்துதிர் நிர்நமஸ்காரா சொன்னாலும் கூட நம்ம அத பக்தி பூர்வமா தான். அத நிஸ்துதிர் நிர்நமஸ்காரா ஸ்லோகத்திலேயே கடைசியில் எப்படி முடியறது? நமஸ்குருமோ யதாபலம். நமஸ்காரம் கிடையாது, நிஸ்துதியும் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த பகவான் எல்லாம் இருந்தாலும், குருவாக இருந்தாலும் அவரை எப்படியும் எப்பொழுதும் நான் பரிபூர்ணமா நமஸ்காரம் பண்றேன். மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சரி, இனி இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறேன். மந்திரம் எல்லாம் ரொம்ப நீளமா இருக்கும், அதனால மெதுவா படிப்போம். நான் வரிசையா நான் ஒரு தடவை சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப பெருசது, அதனால நீங்க மெதுவா சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஸ்வரம் இருக்கு. ஸ்வரம் எல்லாம் நம்ம கொலை பண்ணிடக்கூடாது, அதனால ஜாக்கிரதையா சொல்லணும். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்யே நாகஸ்ய பிருஷ்டே மஹதோ மஹீயான் சுக்ரேண ஜ்யோதிகும்ஷி சமனு பிரவிஷ்டः பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தः அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்யே நாகஸ்ய பிருஷ்டே மஹதோ மஹீயான் சுக்ரேண ஜ்யோதிகும்ஷி
சமனு பிரவிஷ்டः பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தः. எங்களுக்கெல்லாம் இது 9 வயசுல சொல்லி கொடுத்துட்டா. அப்பெல்லாம் ஒன்னும் அர்த்தமே தெரியாது. சொல்றதுக்கு நன்னா இருக்கும், சொல்லும் பா நன்னா சொல்லுவோத. அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்யே நாகஸ்ய பிருஷ்டே மஹதோ மஹீயான் சுக்ரேண ஜோதிகும்ஷி சமனு பிரவிஷ்டः பிரஜாபதிஷ் சரதி கர்ப்பே அந்தः. இந்த இது பெரிய அணுவாக்கம். இவரே இந்த கொஞ்சம் இத சொல்றேன் நான் உங்களுக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, யாக்ஞிகி உபனிஷத். அது சொல்ல விட்டு போயிடுது. யாக்ஞிகி உபனிஷத். யாக்ஞிகி உபனிஷத்துன்னா யஜ்ஞ சம்பந்தப்பட்ட மந்திரங்கள். இந்த சந்நியாசம் பண்றதை விரஜாஹாமம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் இதுலதான் வருது. விரஜாஹாம மந்திரங்கள் எல்லாம் இதுலதான் வருகிறது. அது யாக்ஞிகி உபனிஷத். அப்புறம் அடுத்தது இதுல ஆரம்பத்திலையும் முடிவிலையும், ஆரம்பத்துல பரமாத்ம தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, முடிவில குணங்களும் பரமாத்ம தத்துவம் சொல்லி முடிக்கப்பட்டிருக்கு. அதனால இது உபனிஷத். அப்புறம் உபாசனையும் உபனிஷத்துங்கிற சப்தத்தினாலே சொல்லப்படும். ஆதித்யோவா ஏஷ ஏதன் மண்டலம் அப்படின்னு ஒரு மந்திரம் வருகிறது. அந்த மந்திரம் உபாசனையை சொல்லுகிறது. ஹோம மந்திரங்கள்லாம் இருக்கு. பூரன்னம் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா. இப்பவும் பெரிய பெரிய ஹோமங்கள் யாகங்கள் பண்ணினா இதை சொல்லித்தான் முடிச்சாகணும். ஆகினால கர்மங்கள் அதிகமா சொல்லப்பட்டதுனால இது யாக்ஞிகே உபனிஷத்துன்னு பேரு. 64 அணுவாக்கம் உள்ள பாடம் ஒண்ணு இருக்கு. ஆந்திராவில, சும்மா தகவலுக்காக சொல்றேன் உங்களுக்கு, ஆந்திராவில சொல்லக்கூடிய பாடத்துல இது 80 பேராகிராஃப். அணுவாக்கம்னா பேராகிராஃப். நம்ம இது 64 பேராகிராஃப். அப்புறம் ஆந்திராவில 80 பேராகிராஃப். 74 பேராகிராஃப் கர்நாடகாவில சில போர்ஷன்ல இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல 89 பேராகிராஃப் இருக்கு. அதனால நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறது 64 அணுவாக்கம். இவருடைய அண்ணா சுப்பிரமணியருடைய புஸ்தகம் இருக்கு, ராமகிருஷ்ண மடத்துல போட்டிருக்கிறார்கள். ஃபுல்லா முழுவதும் தெளிவா போட்டிருக்கிறார்கள். 80 ஓஹோ 80 இருக்கு. நான் ஃபாலோ பண்ண போறது இவரோடது, வித்யாரண்ய சுவாமியோடது இருக்கட்டும், நான் பாக்குறேன், அதையும் நான் சொல்றேன். அவர் வித்யாரண்ய சுவாமி சொல்றார், நாம் 64 அணுவாக்கத்தை உள்ள பாடத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கார். அதனுடைய வியாக்கியானங்களை வைத்துக்கொண்டு சில மந்திரங்கள் கூடும் குறையும், அங்கங்க நான் அதை எங்கெங்க கூடும் குறையுங்கிறத அப்பப்ப நான் சொல்றேன். சரி, இந்த மந்திரம் முழுவதும் இப்ப பரமாத்ம தத்துவத்தை பற்றி பேசுகிறது. குறிப்பா இவர் என்ன சொல்றார், விராட் ஸ்வரூபம் என்கிறார் வித்யாரண்ய சுவாமிகள். விராட்னு சொன்ன விவிதம் ராஜதே இது விராட். விராட்னு சொன்னா இந்த பிரபஞ்சமே இருக்கு, விஸ்வரூபம் இருக்கே, இதைத்தான் வர்ணனை பண்றார். இப்ப நம்மளையும் இந்த பிண்டாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கிறோம். பிண்டாண்டம் பிரம்மாண்டம். பிண்டாண்டம்ங்கிறது இந்த சரீரம், பிரம்மாண்டம்ங்கிறது பிரபஞ்சம். இந்த பிண்டாண்டத்துக்கும் பிண்டாண்டத்துல இருக்கிற 3 நிலைகள் பிரம்மாண்டத்துக்கும் உண்டு. நீங்க எல்லாம் ஏற்கனவே மற்ற உபனிஷத் பாடங்கள்ல கேட்டிருக்கலாம். இது விஸ்வ தைஜச பிராஜ்யன், அதே மாதிரி விராட் ஹிரண்ய கர்ப்ப ஈஸ்வரன். இங்க விஸ்வ விராட் ஐக்கியம் மாதிரிதான் இந்த மந்திரம். மந்திரத்தோட அர்த்தத்தை பார்த்தா புரிஞ்சு போயிடும்.
இந்த மந்திரத்துல எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரஜாபதி சரதி, பிரஜாபதி சரதி. பிரஜாபதினு சொன்னா பரமாத்மா, இறைவன். பிரஜானாம் அதிபதி பிரஜாபதி. சாதாரணமா புராணங்கள்ல வர்ற பிரஜாபதி இருக்கா, தக்ஷ பிரஜாபதி எல்லாம் வாழ்னா இருக்கு. அந்த பிரஜாபதி அர்த்தம் இல்லைங்க. பிரஜான்னு சொன்னா மக்கள், பதின்னு சொன்னா தலைவன். பிரஜானாம் பதிஹி பிரஜாபதி, மக்களின் தலைவன். சிருஷ்டியின் கர்த்தான்னு அர்த்தம். சிருஷ்டி கர்த்தா பிரஜாபதி சரதி. சரத்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரத்தின்னு சொன்னா நடக்கிறான்னு அர்த்தம். இதுல இந்த இடத்துல விளங்குகிறான்னு அர்த்தம். சரத்தின்னா பிரகாசத்தே. பிரஜாபதி சரதி. எப்படி இருக்காரு இவர்? இந்த விஸ்வரூபத்தையே வர்ணிக்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இங்கிலீஷ்ல என்ன சொல்ற, மைக்ரோ காசம் மேக்ரோ காசம் சொல்றா இல்லையா? இது மாதிரி இந்த வியஷ்டி சமஷ்டி, இந்த தனியா இப்ப நம்ம பாக்குறோமே, கோயில்ல பாக்குறோமே, சுவாமி விக்கிரகங்கள்லாம் இருக்கு, சிவபெருமான் இருக்கு, விஷ்ணு இருக்கு. இந்த மாதிரி இந்த ஏக ரூபம்ங்கிறது உபனிஷத்துக்குள்ள வேதங்கள்ல ரொம்ப குறைவு. ஏகரூப உபாசனைங்கிறது சாஸ்திரத்துல, புராணங்கள்ல தான் இந்த ஏகரூப உபாசனை எல்லாம் அதிகமா இருக்கு. வேதங்கள்ல பார்த்தோம்னா எடுப்பிலேயே விராட் உபாசனை தான் பெருசா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்தையே கடவுளா சொல்றதுதான் வேதங்கள்ல அதிகமா காணப்படுறதை தவிர, ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல கடவுளை பார்க்கிறது அப்படிங்கிறது வேதங்கள்ல மிக மிக குறைவு. வஜ்ரஹஸ்த புரந்தரஹா சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லும். சப்ரம்ம சசிவ சஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். அதுவே அந்த மெய்ப்பொருளே ஒரே வஸ்துதான் அப்படின்னு சொல்லி சொல்லும். பாருங்க இந்த மந்திரத்தை பாருங்க. அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மஹதோ மஹீயான். இந்த பிரஜாபதிக்கு விசேஷனம். மஹதோ மஹீயான் பிரஜாபதி. மஹதோ மஹீயான் பிரஜாபதி, பெரியதிலெல்லாம் பெரியவரான அந்த இறைவன் பிரஜாபதி. சரதி, எங்கே சரத்தின்னா கர்ப்பே அந்தஹா சரதி. கர்ப்பே அந்தஹா சரதி, அனைவருடைய உள்ளத்தினுள்ளும். கர்ப்பே அந்தஹான்னு அர்த்தம் இந்த இடத்துல அனைவருடைய ஹிருதயத்திலும் அர்த்தம். கர்ப்பம்னா சாதாரணமா என்ன அர்த்தம்? முட்டைன்னு அர்த்தம் எழுதப்படாது. இது தமிழ்ல எழுதினா ரொம்ப தப்பா போயிடும் சொல்லலாம். தமிழ்ல இவரோட புக்கில் எப்படி இருக்கு? கரை காணாத நீர்ப்பெருக்கிலும் சமுத்திரத்திலும் புவனத்தின் மத்தியிலும் வானுலகின் உச்சியிலும் உள்ள பிரஜைகளின் நாயகன் பெரியதற்கெல்லாம் பெரியவன் விதை வடிவில் பிராணிகளின் உள்ளத்தில் உழையும் ஒளிகளுள் புகுந்து கருவினுள் சஞ்சரிக்கிறான். அப்படி இருக்கு. இருக்கட்டும், ஏன்னா நமக்கு புருஷ சூக்தத்திலேயே சொல்றோம், பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தஹா. இந்த இடத்துல அந்தஹா கர்ப்பே சரதி, அனைவருடைய உள்ள. கர்ப்பம்னா கர்ப்பம். இந்த கர்ப்பம்ங்கிற பதத்துக்கு புத்தி குஹான்னு அர்த்தம். புத்தி குஹா, புத்தி குஹாவைத்தான் கர்ப்பஹான்னு சொல்றது. கர்ப்பே அந்தஹா சரதி. எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் அனைவருடைய உள்ளத்திலும் ஒளிர்கிறான். அவ்வளவுதான் மந்திரத்தினுடைய தாத்பரியம் தான். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் அனைவருடைய உள்ளத்திலும் ஒளிர்கிறான். எங்கெல்லாம் இருக்காரு அது வர்ணனை எப்படி? அம்பஸ்ய பாரே. இந்த அம்பஸ்ய பாரேய ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிருக்க. அம்பஸ்ய பாரே சொன்னா அம்பஸ்யன்னா தண்ணீர், தண்ணீரினுடைய, பாறைன்னா கரை, சமுத்திரத்தின் கரையில் அப்படின்னு அர்த்தம்.
இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாரு, அபாரே அம்பசி. அபாரே அம்பசின்னா கரை காணாத கடலிலும், கரை தெரியவே இல்லை. அபாரே அம்பசின்னா இங்கிருந்து தூரத்துல ரொம்ப தூரம் பாக்குறோம், கரையே தெரிய மாட்டேங்கிறது. அந்த கடல்ல இருக்கிறது யாருன்னா கடவுள் தான் இருக்காரு. அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே. புவனஸ்ய மத்தியன்னா இந்த பிரபஞ்சத்தின் இந்த இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோமே பிரத்யட்சமா தெரியுறதே, இதுலயும் புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே. ஞாபகம் வச்சுக்கணும், அம்பஸ்ய பாரேன்னா சமுத்திரத்துல இருக்கிறது யாரு, ஆண்டவன். பூமியில இருக்கிறது யாரு, ஆண்டவன். சொர்க்கத்துல இருக்கிறது யாரு, ஆண்டவன். ஏன் இதை ஒரேடியா ஆண்டவன் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்லக்கூடாதுன்னா, நீ விட்டா வேற ஏதாவது நினைப்பியே, வேற எதையா நீ நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே. இதுக்கெல்லாம் மேலேன்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்சது சமுத்திரத்தை கற்பனை பண்ணா எப்படி இருக்கும், இங்கிருந்து கடலை நினைச்சு பார்த்தா கரை காணாத கடல்னா, கரை காணாத கடல், முடிவில்லாத பூமி, முடிவில்லாத பூமி, கரை காணாத கடல், கண்ணுக்கு தெரியாத சொர்க்கம், இவற்றில் இருப்பவன் ஆண்டவன். ஆண்டவன் எங்கும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா போறாதான்னா, அப்படி சொல்லாம இது ஒரு வர்ணனை. ஒரு எழுத்தாளர்னா என்ன பண்ணணும், வர்ணனை பண்ண வேண்டாமா? கரை காணாத கடலிலும், நிலம் தெரியாத மண்ணிலும், என்ன நிலம் தெரியாத மண்ணிலும், கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விண்ணிலும் எங்கும் நீக்கவரர் இறைவன் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு அழகு. கடவுளை எல்லா இடத்துல இருக்காரியா அப்படின்னு சொன்னா என்ன அழகு? அண்ட வெளியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. பிருத்திவியந்தரிக்ஷந்தியோ அவாந்தர திசாஹ அக்னிர் வாயுராதித்யச்சந்திரமா நக்ஷத்ராணி ஆபவோஷதயோ வனஸ்பதய ஆகாஷ ஆத்மா. ஆக அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே. இது ஒரு லைனே போறோம் இப்படி மனசுல நினைக்கிறதுக்கு. மகதோ மஹீயான் இப்படி கற்பனை பண்றதுக்காக மனசு விரிஞ்சு போக வேண்டாமா? மனசு விரிஞ்சு போகணும்னு இப்படி நினைக்கணும். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதா மஹீயான் பிரஜாபதி சரதி. நீ பெரியதுல எல்லாவற்றிலும் ஊடு இருக்கின்ற இறைவனை பார், வேற்றுமையை பாராதேன்னு அர்த்தம். சுக்ரேண ஜோதிகும்ஷி சமனு பிரவிஷ்டா. சுக்ரேண ஜோதிகும்ஷி சமனு பிரவிஷ்டா. சுக்ரேண ஜோதிம்ஷி. ஜோதிம்ஷின்னா இந்த இடத்துல ஜீவானின்னு அர்த்தம். ஜீவாஹா அப்படின்னு அர்த்தம். ஜீவானி இல்ல, ஜீவாஹா. ஜோதிகும்ஷி ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த இடம். அனுப்பிரவேசம் அனுப்பிரவேச ஸ்ருதின்னு சொல்றோமே, இது எடுத்த உடனே வருது. அனுப்பிரவிஷ்டா அனேன ஜீவேனாத்மனா அனுப்பிரவிஷ்ய அப்படின்னு விசாரம் பண்றோம். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து சொல்றோம். அதெல்லாம் சேர்த்து வச்சு இங்க சொல்லிருக்கு. ஜோதிகும்ஷி சுக்ரேண அனுப்பிரவிஷ்டா. சுக்ரேணன்னா சைத்தன்யம் அர்த்தம். சைதன்யம் ஞாபகம் வச்சுக்கணும். பிரதிபிம்ப சைதன்ய ரூபேண. ரொம்ப வேதாந்தம் எல்லாம் ஞாபகம் இருந்தா தான் இதெல்லாம் இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்க முடியும். நிழல் உணர்வால் அப்படின்னு அர்த்தம். நிழல் உணர்வால் சுக்ரேண. சம் அனு பிரவிஷ்டா. விஷு பிரவிஷு அனுப்பிரவிஷு சம் அனுப்பிரவிஷு. அனுப்பிரவிஷ்ட நன்றாக வியாபிச்சிருக்கார், விளங்குறார், வெளிப்படுறார் அர்த்தம். சோனு சுக்ரேண ஜோதிகும்ஷி சம் அனுப்பிரவிஷ்டா. எல்லா ஜீவர்களையும் அவர் வியாபிச்சிருக்கார். வியாபிச்சு அனைவர் உள்ளத்திலும் விளங்குகிறார் அப்படின்னு அர்த்தம்.
அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். அதத்தான் வேற விதமா சொல்றது. பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தஹ. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைனை மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க. அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மஹதோ மஹீயான் பிரஜாபதி. பிரஜாபதி அந்தஹ கர்ப்பே சரதி. கதம் சரதி? அனுப்பிரவிஷ்ட சன்னு சரதி. அனுப்பிரவிஷ்ட சன்னு சரதி. எல்லாவற்றுக்குள்ளும் வியாபித்துக் கொண்டு வெளிப்படுகிறார். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் உள்ளத்தினுள்ளே மலர்மிசை ஏகினான். திருக்குறளை விடுவோமா? மலர்மிசை ஏகினான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஜெகத்காரணன். என்ன ஜெகத்காரணன்? இது ஜெகத்காரணன் போரும், உபாதான காரணன். அப்புறம் வாலறிவன், அது உபாதான காரணம். வாலறிவன் நிமித்த காரணம். அப்புறம் அபின்ன நிமித்தோபாதான காரணம் எதுன்னா மலர்மிசை ஏகினான். சுக்ரேண ஜோதி கும்ஷி சமனு பிரவிஷ்ட பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தஹ. நான் இந்த அளவுல பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரி ஓம். ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு